வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 9வது வினாவாக வந்த நிறுவல் தொடர்பான முக்கோணம் இணைகரம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களோ ஜூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கல்வி கேட்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்கிறதுக்காக கட்டாயம் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எந்த மாணவன் அப்படின்றத பதிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும், அடிப்படையிலேருந்து கற்பிக்கப்படும். எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தெளிவுபடுத்தப்பட்டு தான் அங்கே போகும். அப்புறம் வினாத்தாள் வகுப்புகளை நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பிரயோசனமான வகுப்பாக இருக்குது. யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணைந்து கொள்வது நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது. இணைந்து கொள்கிறவர்கிட்ட தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும். பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பில் கலந்துரையாடப்படும். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தீர்த்து கொள்கிறேன்னா என்னுடைய ஜூம் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம். 9வது வினா ஒரு கேத்திர கணித கேள்வி. கேத்திர கணித கேள்விகள் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கடினம்தான். இப்போ நாங்கள் அந்த கேள்விகளை சிந்திக்கிற ஆற்றல் வேறு, இந்த கேள்விகளை சிந்திக்கிற ஆற்றல் வேறு. இந்த கேத்திர கணித கேள்விகளில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றாடா தரவுகள். இந்த தரப்படுகின்ற தரவுகளை கொஞ்சம் கவனிக்கணும். கேத்திர கணித கேள்வி ஒரு சின்ன டெக்னிக்கலான் இருக்குது பிள்ளைகள். சமர்ப்பிக்கிறது வேறு, அது பிறகு பார்ப்போம். விடைய நாங்கள் யோசிக்கிறது வேறு, சிந்திக்கிறது வேறு, சமர்ப்பிக்கிறது வேறு. சமர்ப்பிக்கிறதை பற்றி கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். சிந்திக்க தெரிந்த ஒரு ஆளால் சமர்ப்பிக்க தெரியாமலும் போகலாம், இதை விடையாக எழுத தெரியாமலும் போகலாம், இல்லை என்று நான் சொல்ல வரையில். முதல்ல சிந்திக்கின்ற ஆற்றலை வளர்த்துக்கொள்வோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற ஆற்றலை வளர்த்துக்கொள்வோம். இதுக்கு நாம் கவனிக்க வேண்டியது இங்கே தரப்படுகின்ற தரவுகள் ஏன் தரப்படுது அப்படின்றத கட்டாயம் யோசிக்கணும். ஒரு சமாந்திர கோடு தர்றானா, அப்போ சமாந்திர கோடு என்னத்துக்கு பிரயோசனமாக இருக்கும்? ஒரு வட்டத்தின் மையம் என்று சொல்கிறாங்களா, மையம் என்று சொல்வது என்னத்துக்கு எப்படி பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சிங்கன்னா இந்த கேள்வி மிக இலகுவாக நகர்த்தில்லை. அடுத்தது கேட்கப்படுகின்ற கேள்வியையும் யோசிக்கலாம். இவன் இப்படி நிறுவ சொல்கிறார், 2 பக்கம் சமனன்னு நிறுவ சொல்கிறார். அப்போ 2 பக்கம் எப்படி சமனன்னு சொல்லலாம்? முக்கோண ஒருங்கி செய்வலால் சொல்லலாம், இல்லை இரு சமபக்க முக்கோண தேற்றத்தில் சொல்லலாம். அப்படி யோசிக்கின்ற ஆற்றல் வந்தால் தான் நாங்கள் கேத்திர கணித கேள்வியை கண்டுபிடிக்கலாம். இது விடையை சமர்ப்பிக்கின்றன முதல்ல விடையை கண்டுபிடிக்கின்ற ஆற்றலை வளர்த்துக்கொள்ளலாம். படத்தில் உள்ள உருவில் டிபிசி டிபிசி என்ற இந்த கோணமும் மார்க் பண்ணிக்கொள்றேன்டா, இந்த கோணமும் பிசிடி என்ற இந்த கோணமும் சமனாக இருக்காம். இப்போ உடனே யோசிச்சுக்கொள், இந்த 2 கோணங்களும் சமனாக இருத்தல் என்றது எனக்கு எந்த விதத்தில் பிரயோசனமாக இருக்கும்? வேறு வேறு முக்கோணமாக இருந்தால் முக்கோண ஒருங்கி சேவைக்கு பிரயோசனமாக இருக்கும். இது ஒரே முக்கோணத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இது எந்த விதத்தில் பிரயோசனமாக இருக்கும்? இருசமபக்க முக்கோணத்தை இருந்தா மறுதலை. ஸோ நம்ம அடுத்த இது வேறு சொல்கிற இந்த தரவு எனக்கு என்னத்தை வெளிப்படுத்த போகுதுண்டா, இந்த 2 பக்கமும் சமன் என்று வரப்போகுது. ஆனால் அவசரம் வேண்டாம், அதுக்கு ஒரு செய்க வழி ஒரு லைன் ஒன்று எழுதத்தான் வேணும். ரைட். அடுத்தது ஏபி என்ற கோடும் ஏசி என்ற கோடும் நீளத்தில் சமனாம். ஏபி என்ற இந்த பெரிய கோடா நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஏபி என்ற கோடும் ஏசி என்ற கோடும் நீளத்தில் சமன். அப்படி இருந்தால் அது இந்த மறுதலை தேற்றம் என்ன சொல்லுமெண்டா, சமனான
பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்றும் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த பெரிய கோணம் தேவைப்படுதோ தெரியல, இந்த பெரிய கோணம் இந்த பெரிய கோணத்துக்கு சமன் என்று வரும். ஸோ இதிலிருந்து நாங்கள் ஒரு சின்ன வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்றும் கொண்டு வரலாம். அது வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி கொண்டு வரலாம். ரைட், வரையப்பட்டுள்ளது ஆகும். பிசிக்கு சமாந்தரமாக டியினூடாக இஎஃப்பும் கோடு வரையப்பட்டுள்ளது. இஎஃப் என்ற கோடு பிசிக்கு சமாந்தரமாக வரையப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, முக்கோணி பிடிஇ என்ற இந்த முக்கோணம், இதுக்குள்ள இருக்கிற இந்த குட்டி முக்கோணம் நான் நம்பர் பண்ணிக்கொள்கிறேன், 1ஆம் முக்கோணம் என்று எடுத்துக்கொள்கிறேன். முக்கோணி சிடிஎஃப் இது 2வது முக்கோணம் என்று எடுத்துக்கொள்கிறேன். இந்த 2 முக்கோணமும் ஒருங்கி செய்யும் அப்படின்னு காட்டுட்டுமா. 2 முக்கோணம் ஒருங்கி செய்யணும்னா 4 வழியில் ஒருங்கி செய்யலாம். செங்கோண முக்கோணத்துக்கு தான் 4 வழி, செங்கோணம் அல்லாத முக்கோணத்துக்கு 3 வழி தான். ஒன்றில் பக்கம் பக்கம் இல்லை பக்கங்கோணம் பக்கம் இல்லை கோணங்கோணம் பக்கம். செங்கோண முக்கோணமாக இருந்தால் என்ன ஒரு அடிஷனல் வழியும் இருக்குது, செம்பக்கம் பக்கம் என்று 4வது வழி ஒன்று இருக்குது. 4வது தான் செங்கோண முக்கோணத்துக்கு ஒரு வழி என்று சில பிள்ளைகள் தப்பாக புரிஞ்சு கொள்றீங்க. அது அப்படி இல்லை, 4 வழி இருக்குது செங்கோண முக்கோணத்துக்கு. சாதாரண முக்கோணத்துக்கு 3 வழி. இது ஒரு சாதாரண முக்கோணம். ஸோ இது அந்த 3க்குள்ளே எது இல்லை. முதல்ல இந்த முக்கோணத்தில் நான் குறித்ததின் படி பார்த்தா ஒரு பக்கம் ஒரு கோணம் இன்னும் ஒரு ஆள் வேணுமே, சமாந்தர கோடு வச்சு கொண்டிருந்தா, சமாந்தர கோடாக இருந்தால் சொல்லக்கூடிய முடிவு சமாந்தர கோடில் ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம். இங்கே ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் இல்லை, அப்படி கண்டுபிடிக்கலாம். என்ன சமாந்தர கோடை வச்சு கொண்டு பார்த்தா இடிபி என்ற இந்த ஒன்று விட்ட கோணம். ஸோ இது எங்களுக்கு ஒன்று விட்ட கோணமாக இருக்கிறதால ஒன்று விட்ட கோணம் சமன். என்ன சமாந்தர கோடுகளுக்கு இடையில இருக்கிற ஒன்று விட்ட கோணம் சமன். ஸோ இங்கே ஒற்றைக்கோடு போட்ட கோணம் வேண்டா, இந்த கோணமும் ஒற்றைக்கோடு போட்ட கோணத்துக்கு வந்துடும். அதேமாதிரி இங்கேயும் ஒரு ஒன்று விட்ட கோணம் இருக்குது. அந்த 2 வாளும் சற்றெண்டு இந்த வாளும் சமாந்தரமாக இருக்கிறதால இந்த 2 கோணமும் எங்களுக்கு சமனண்டு வந்துடும். ஆகவே இந்த கோணமும் மொத்த கோடு போட்ட கோட்டுக்கு வந்துடும். ஸோ இதுலேயும் நாங்கள் இப்போ பாருங்க, இந்த 2 முக்கோணத்திலையும் 2 கோணம் இல்லை, 2 இல்லை 3 கோணமும் சமனண்டு சொல்லலாம். என்னென்னா இது நே கோண தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கோணமும் சமனண்ட கூட காட்டலாம். 3 கோணமும் சமன். ஆனால் 3 கோணமும் சமன்ன்றதால கோணம் என்ற நிபந்தனை இல்லை. கட்டாயம் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ 2 கோணம் ஒரு பக்கம், கோணம் பக்கம் மொத்த பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்ய வைக்க போகிறேன். ஆனால் இப்போ எழுதுறது ஒரு பெரிய வேலை தான். நான் இந்த கேள்விக்கான விடையே இந்த பேப்பர்லேயே செஞ்சு காட்டினேன்னா ஒரு நேரத்தை வீணாக்காமல் இனி திரும்ப படங்குறோனும் சேமாக அப்படியே படத்தை கீறி தரவுகளை குறித்து கொள்வது ஒரு ஒன்றும் இல்லை. அதுக்காக புள்ளி ஒன்றும் இங்கே சொல்லப்படையில் என்ற கூறம் நீங்கள் குறித்து கொள்ளாம விடாங்க. சொல்லப்படாட்டியும் சில நேரங்களில் படங்கள் கீறி அந்த தரவுகளை குறிக்கிறதுக்காக சில சந்தர்ப்பத்தில் புள்ளி வழங்கப்படும். ஆனால் நான் இப்போ திரும்ப கீறி காட்டிய பிள்ளைகள் நான் இதிலேயே எழுத போகிறேன். இப்போ இதில் எழுதும்போது நான் என்னத்தை நோட் பண்ண போகிறேன்டாடா, இதில் முதல்ல இந்த முக்கோண ஒருங்கி சேவைக்குள்ளே வரக்கு முன்னுக்கு சில விடயங்களை சொல்லி போட்டு வருவோம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். முதலாவது இந்த டொட் வச்ச கோணம் இங்கே டொட் வச்ச கோணத்துக்கு சமன்ன்றதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. முதலாவது அதுக்கு காரணம் என்னென்னா, பெரிய முக்கோணி ரோமல்லக்கமுண்டா முக்கோணி ஏபிசி என்ற பெரிய முக்கோணத்தில் 2 பக்கம் சமனாக இருக்குது. எது ஏசி என்ற பக்கமும் ஏபி என்ற பக்கமும் சமனாக இருக்குது. ஏன் சமனாக இருக்குது? அது நீங்கள் தான் தந்தனீங்க, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. நீங்கள் தந்தீங்க, அது 2ம் சமனுண்டு. ஸோ அதை வச்சு தான் நான் சமனுன்னு சொல்கிறேன். அப்படி 2 பக்கம் சமனாக இருக்கிறதால நான் சொல்லக்கூடிய முடிவு என்னண்டா, கட்டாயம் அப்படின்னா இந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் ஏசிபி என்ற கோணமும் ஏபிசி என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். இது இருசம பக்க முக்கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற தேற்றம். இப்போ அடுத்த முடிவு என்ன சொல்ல போகிறேன்டா, அப்படி என்று சொன்னால் ஏசிபியில் இருந்தும் ஏபிசியில் இருந்தும் ஒரு பொதுவான ஆள்னா ஆல்ரெடி நமக்கு சமன் என்று சொல்லியிருந்த அந்த கோணத்துக்கு பேர் அங்கே சொல்லப்பட்ட பேரையே பயன்படுத்துவோமா? அங்கே சொல்லப்பட்ட பேர் பிசிடி என்ற கோணத்தை இங்கே கழிக்கிறேன், அங்கே டிபிசி என்ற கோணத்தை கழிக்கிறேன். அந்த பி உச்சிகளோட சமன அப்படி கழிப்பதால் புறப்படும் கணியங்களும் ஒன்று கொண்டு சமன் வெளிப்பட உண்மை. ஏன்னா சமனான ஆக்களை
சமனான கணியங்கள்லேருந்து கழிப்பதால் வரப்பெறும் கணியங்களும் சமன். ஸோ அதிலேருந்து வந்தது தான் இந்த பெரிய கோணத்துலேருந்து இந்த குட்டி கோணத்தை கட் பண்ணி விட்டால் இந்த கோணம் வரும். இது டிசிஎஃப் என்ற கோணம் சமனாக இருக்கும் டிபிஇ என்ற கோணத்துக்கு. வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி நாங்கள் அதை நிறைய முடிக்கிறோம். ஒரு ஆள் சொல்லிட்டோம். ரெண்டாவது ஆள் இந்த பக்கம் சமன்ன்றதும் இதுவரைக்கும் தரப்பட்ட தரவில்லை, நானா குறித்து கொண்டதொழிய தரப்பட்டதில்லை. அப்போ அதுவும் ஒரு வேலை கிடக்கு. முக்கோணி சின்ன முக்கோணம் எது பிசிடியில் 2 கோணம் சமன் என்று அவ சொன்னவை எது அங்கே சொல்லப்பட்டது. அப்படி எழுதுகிறேன்னு டிபிசி என்ற கோணமும் பிசிடி என்ற கோணமும் சமன் என்று சொன்னவ தரவு. அப்படி சமனாக இருக்கிறதால நான் கண்டுபிடித்த முடிவுதான் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கமான சிடி என்ற பக்கமும் பிடி என்ற பக்கமும் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள். இது முக்கோணத்தில் மட்டும்தான் சாத்தியம் பிள்ளைகள், ஒரு எந்த இடத்துலையும் நடக்காதா. முக்கோணத்துக்கு மட்டும்தான் பக்கங்கள் சமனாக இருந்தால் கோணம் சமனாக இருக்கும், கோணங்கள் சமனாக இருந்தால் பக்கம் சமனாக இருக்கும். ரைட், சமனான கோணத்துக்கு. அப்போ ரெண்டாவதும் சரி. மூன்றாவது இந்த கோணம் சமன்ன்றதை நாங்கள் சொல்லல, அதையும் சொல்லி வச்சுட்டு வருவோம். இப்போ இந்த கோணம் எது சிடிஎஃப் என்ற கோணம் எங்களுக்கு சமனாக இருக்கும் டிசிபி என்ற கோணத்துக்கு ஒன்று விட்ட கோணம் ஓவிக்கோ. ஒன்று விட்ட கோணம் வந்து எழுதிக்கொள்ளுங்க, நான் அதை ஷோர்ட்டாக ஓவிக்கோன்னு சொல்கிறேன். ரைட், அதே மாதிரி அங்காளை இருக்கிற இந்த கோணத்துக்கு என்ன பேர் டிஇ இல்லை இந்த கோணம் இடிபி கோணம். இடிபி என்று தான் நாங்கள் சொல்லப்பட்டிருந்ததா இல்லை, அது எங்களுக்கு தேவைப்படையில. அதுக்கு நாங்கள் என்ன பேரும் கொள்ளலாம், பிடிஇ என்று வச்சுக்கொள்ளுவேன். பிடிஇ என்ற கோணம் இடிபி பிடிஇ எல்லாம் ஒன்று தானே. இடிபி என்ற கோணம் அடுத்த கோணமான டிபிசி என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கும், அதுவும் ஒன்று விட்ட கோணம். ஆனால் ஆல்ரெடி இந்த 2 பேரும் ஒன்று கொண்டு சமனானாக்கள் அதில் காட்டியிருக்கு. ஆகவே நாங்கள் சொல்ல போகிற முடிவு என்னெண்டா, ஆனால் 2 பேரும்டா ஒன்று சொல்லி போட்டு போகலாம். ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய முடிவு என்னெண்டா சிடிஎஃப் என்ற கோணமும் பிடிஇ என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமன். வெளிப்பட உண்மை சமனான கணியங்களுக்கு சமனான கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமன். இப்போ இந்த 3 பேரையும் நான் நிறுவியிருக்கிறேன். இதை திரும்ப எழுதணுமோண்டா அது கட்டாயம் இல்லை, நீங்கள் அது அந்தந்த இடத்துல எழுதி கொள்ளலாம். சாரி, இங்கே இருக்குது முதலாவது தொடர்பு நமக்கு தேவையானது, ரெண்டாவது இங்கே இருக்குது இது ரெண்டாவது தொடர்பு, இது தொடர்பு 3. நீங்கள் கொஞ்சம் திரும்ப எழுதுறேன்டா எழுதலாம், நான் திரும்ப எழுதத்தான் போகிறேன். இல்லைன்னா சில பேர் ஷோர்ட்டாக குறிக்கிறதுக்கான சொல்லலாம் 1,2,3 இருந்து வட்டம் போட்டு காட்டி அந்த சமன்பாடு டைப்பில் சொல்லலாம். நான் திரும்ப எழுதுறேன். இப்போ எல்லாத்தையும் நிறுவி வச்சுட்டு தான் இப்போ வர்றேன். முக்கோணி பிடிஇ முக்கோணி சிடிஎஃப் இல் சமனான இந்த 2 முக்கோணத்துலேயும் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். கவனிங்க, இப்போ கவனிங்க, எல்லாம் நிறுவி வச்சுட்டு தான் வரேன். இல்லைன்னா அதெல்லாம் பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட வேண்டியிருக்கும், அது கஷ்டம். அதனால தான் நிறுவி வச்சுட்டு வரேன். என்ன சொல்ல போகிறேன், முதலாவது இந்த கோணம் எது இந்த முதலாவது முக்கோணத்தில் அந்த முக்கோணத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கொள்கிறேன். அந்த முக்கோணத்தில் இந்த கோணத்துக்கு நான் கொடுத்த பெயர் என்னமோ இங்கே இருக்குது, இதில் பாருண்டா இந்த இருக்கு டிபிஇ என்ற கோணம் சமனாக இருக்கும் டிசிஎஃப் என்ற கோணத்துக்கு. ஏன் சமனாக இருக்கும், அது பெரிய ஒரு ப்ரொசீஜர், அதெல்லாம் நான் நிறுவி காட்டிட்டு வந்திருக்கேன், நிறுவப்பட்டது. அதே மாதிரி இந்த சிடி என்ற பக்கம் பிடி என்ற பக்கம் அந்த முக்கோணத்து இந்த பார்ட்ஸ் அதில் சொல்லுங்க. சிடி என்ற பக்கத்துக்கு சமன் நிறுவப்பட்டதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அந்த ரீசனை சொல்லியிருந்தாலும் சரி. ரைட், அடுத்து சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் சரி. அடுத்தது இந்த கோணம் சமன் என்று சொல்கிறது, அது இங்கே பெரிய ப்ரொசீஜர் எடுத்து அங்கே கீழே நிறுவி இருந்தாங்க. முதலாவது பி இருக்கிறது தான். அடுத்து பிடிஇ என்ற கோணம் சிடிஎஃப் என்ற கோணத்துக்கு சமன், அதுவும் நிறுவப்பட்டது. இந்த 3ஐயுமே நிறுவிட்டு தான் வந்தான். ஆகவே முக்கோணி பிடிஇ ஒருங்கிசையும் கோணம் தொப்பி வராது பாருங்க. முக்கோணி பிடிஇ ஒருங்கிசையும் முக்கோணி சிடிஎஃபோட என்ன நிபந்தனை என்றா கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கிசை. ரைட்,
அவ்வளோதானே. அந்த முதலாவது கேள்வி ஒருங்கி செய்வோம். நான் எடுத்த உடனே நீங்கள் மிக இலகுவாக ஒருங்கி செய்வோம் நிறுவிடோம்னா இல்லை, அது கொஞ்சம் வேணாம். 2 பாட்டாக தான் பிரிச்சிருக்கேன்டா. கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தான் 2 பாட்டாக பிரிச்சிருப்பாங்க. நாங்கள் எழுதுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அடுத்த கேள்விக்கு போவோம். ஏடி செங்குத்து இஎஃப் என்று நிறுவட்டுமா. ஏடி வாரண்டா இது முதல் கோடு. ஏடி என்ற கோடு, இந்த கோடு ஏடி என்ற கோடு இஎஃப் என்ற கோட்டுக்கு செங்குத்து அப்படின்னு, செங்குத்து என்று நிறுவ வேண்டாம், செங்குத்து தான். ஆனால் அதை சொல்லாமல் எப்படி செங்குத்துன்னு நிறுவலாம்னு பார்க்கலாம். இந்த செங்குத்து நிறுவுறதுக்கு ஏதாவது தேட்டம் இருக்காண்டா பெருசாக இல்லை. வேறு எப்படி செங்குத்துன்னு நிறுவலாம்டா, ஒருவேளை இந்த 2 கோணமும் சமனென்று சொன்னால் நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் 2 சமனாக இருக்கணும்டா அவ 2 பேரும் செங்கோணமாக தான் இருக்கணும். ஏன்னா நேர்கோடுன்றது 180 பாக, 180 பாகையை 2ஆக பிரிக்கும் போது சமனாக இருக்கணும்டா 90. அப்போ இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றா, ஒருவேளை இந்த 2 கோணமும் சமனென்று நிறுவையிலுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த கோணம் ஏண்டா இந்த கோணம் ஏ என்று சொன்னால் 2 சமன் 180, ஏ சமன் 90. சரி, அப்படி என்று நாங்கள் பார்த்தோம்டா இது 2ம் சமனென்று சொல்லணுமெண்டா இது 2ம் ஒரே முக்கோணத்தில் இருக்கா இல்லை வெவ்வேறு முக்கோணத்தில் இருக்கா? வெவ்வேறு முக்கோணத்தில் இருக்கு. அப்போ வெவ்வேறு முக்கோணத்தில் இருக்கிறாக்களை 2 பேரை சமனென்று காட்டுறதுக்கு பொதுவான வழியை ஒருங்கி செய்யும். அப்போ இந்த முக்கோணத்தையும் நான் ஒருங்கி செய்யும் அப்படி என்று காட்டுவதன் மூலம் எனக்கு இந்த 2 கோணமும் சமனென்று காட்டிலும், அப்படி 2 கோணமும் சமனென்று காட்டுவதன் மூலம் ஒருங்கி செய்யும் என்று சொல்லிடும். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 2 முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வைக்கணுமெண்டா குறைஞ்சபட்சம் 3 பேர் சமனாக இருக்கணும். இப்போதைக்கு எத்தனை பேர் சமனாக இருக்கு? இப்போதைக்கு ஒரு ஆள் கூட சமன் இல்லையே. நாங்கள் இதுக்கு முன்னுக்கு முதலாவது கேள்வியாக ஒரு வேலை செஞ்சினாங்க. அது இதுக்கு பிரயோசனப்படும். முதலாவது கேள்வியில் என்ன செஞ்சினாங்க? இந்த 2 முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வச்சினாங்க. அப்படி 2 முக்கோணங்கள் ஒருங்கி செய்வதால என்ன பயன் இருக்கும்? 2 முக்கோணங்கள் ஒருங்கி செஞ்சா ஒத்த உறுப்புகள் சமன். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுமெண்டா, இந்த கோடு இந்த கோட்டுக்கு சமனாக இருக்கும். இந்த 2 கோடும் இந்த முக்கோணத்துக்கு மட்டும் இல்லை, அது அந்த 2 முக்கோணத்துக்கும் இருக்கு. ரைட். அடுத்தது இந்த ஏ சமன் ஏ பயன்படுத்த இல்லாத பிள்ளைகள், அதுதான் எங்களோட கேள்வி. அது சமனண்டு காட்டுறது தான் நம்மளோட வேலை. அப்போ அது பயன்படுத்த இல்லாது. அதை விட்டு இங்கே சமாந்திர கோடு நாடி இந்த கோணம் அதே 2 கோடு தான் வரும், இந்த கோணத்துக்கு சமன். அடுத்தது அப்போ 2 பக்கம் கோணம் வந்தால் அடுத்தது கோணத்தை காட்ட ட்ரை பண்ணணும். கோணம் காட்டு இது சமனண்டு காட்டுறதுண்டா ஒருங்கி செய்து தான் காட்ட வேண்டியிருக்கு. இதை சமனண்டு காட்டேலுமோண்டு பாருங்க. அதை விட இன்னும் ஒரு இலகுவான வழி இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் முக்கோணம் ஒருங்கி செய்யலேருந்து பெரிய பக்கத்துலேருந்து இதை கழிச்சு விட்டா இந்த துண்டு ஏஇ என்ற துண்டும் ஏஎஃப் என்ற துண்டும் சமன். அப்போ கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்ய போகுது. ஆனால் கொஞ்சம் எழுத்து வேலை கூட இருக்க போகுது. இப்போ நாங்கள் அதுக்கு முக்கோணம் ஒருங்கி செய்வக்கு சொல்லக்கு முன்னுக்கு நிறைய வேலைகளை செய்ய போகிறோம். முதலாவது சொல்ல போகிறோம் என்னென்னா, இந்த முக்கோணங்கள் 2 ஒருங்கி செய்து தானே அதிலேருந்து நமக்கு தேவையான விஷயத்தை சொல்லி வச்சுட்டு வருவோம். எது வினா இலக்கம் 2க்கு போக போகிறோம். அந்த 2வது கேள்வி எழுதக்கு முன்னுக்கு நான் இது பேயாமல் அங்கே ஒயிட் ஷீட்டில் எழுதியிருக்கலாம், தேவையில்லாமல் இதுக்குள்ளே எழுதி நான் டக்குன்னு முடிஞ்சிட்டு பண்ணேன். எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது, நேரம் போய் கொண்டிருக்கு. ரைட், ஓகே. வினா இலக்கம் 2க்கு போகும்போது முக்கோணம் ஒருங்கி செய்விலேருந்து சில விடயங்கள் எனக்கு தேவைப்படுது. முதலாவது டிஎஃப் என்ற பக்கம் டிஇ என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்கு முக்கோண ஒருங்கி செய்வின் படி. அதே மாதிரி சிஎஃப் என்ற பக்கம் பிஇ என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்கு. அதே ரீசன் தான், முக்கோண ஒருங்கி செய்வின் படி. ஆனால் இப்போ பிரேக் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு, எனக்கு தேவையானது இது இல்லை. ஆனால் இந்த ஏசி என்ற பக்கமும் ஏபி என்ற பக்கமும் சமன், அது தரவு. ஸோ ஏசியிலிருந்து சிஎஃப் கழிக்கிறேன், அதே மாதிரி ஏபியிலிருந்து பிஇயை கழிக்கிறேன். அப்படி கழிப்பதால் பெறப்படும் கணியங்களும் ஒன்று கொண்டு சமன் வெளிப்பட உண்மை. அப்படி கழிச்சா வர்றது ஏஎஃப் சமன் ஏஇயா இருக்கும். 2வது ஆளும் சமன் என்று காட்டிட்டேன். இந்த கோணம் சமன் என்று காட்டணும். அதே தான் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஏஎஃப்இ என்று சொல்லலாம், இல்லை டி என்று சொல்லலாம். ஏஎஃப்டி என்ற கோணம் ஏசிபி என்ற கோணத்துக்கு சமன். ஒத்த கோணம், சமாந்திர கோடு தானே, ஒத்த கோணம் என்ற அடிப்படையில் சமன். அதே போல் ஏஇபி என்று போடுவோமே, ஏஇடி
ஏஇடி என்ற கோணம் ஏஇடி என்ற கோணம் கொஞ்சம் எழுத்து வேலை கூடத்தான். ஏஇடி என்ற கோணம் ஏபிசி என்ற கோணத்துக்கு சமன், அதுவும் ஒத்த கோணம். ஆகவே இந்த ரெண்டு பேரும் கோணமும் ஆல்ரெடி சமன். அப்படின்னா இந்த ரெண்டு கோணமும் சமனாத்தான் இருக்கணும். ஏஎஃப்டி என்ற கோணமும் ஏஇடி என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமன். வெளிப்பட உண்மையில் வரும். இப்போ நான் திரும்ப முக்கோணம் ரெண்டையும் காட்டி அந்த விஷயத்தை திரும்ப எழுதாமல் ஒரு கள்ள வழி ஒன்று பயன்படுத்த போகிறேன்டா நம்ம போட்ட விஷயங்களை நோட் பண்ண போகிறோம். இது முதலாவது தொடர்பு, அங்கே காட்டின மாதிரி. இது அப்போ அங்கே காட்டினா இது 4வது தொடர்புண்டு வருமா, அங்கே காட்டியிருந்தார் 4வது தொடர்பு. இது இதில் ஒன்று கண்டுபிடிச்சோம், இது 5வது தொடர்பு, இது 6வது தொடர்பு. இந்த 4, 5, 6 பயன்படுத்தி நான் சொல்ல போகிறது இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும். முக்கோணி ஏடிஎஃப் என்ற முக்கோணம் ஒருங்கி செய்யும். முக்கோணி ஏடிஇ என்ற முக்கோணமும் ஒருங்கி செய்யும். ஏன் ஒருங்கி செய்யும் முக்கோணம் என்று வரும்போது தொப்பி வராது, நான் தொப்பி போட்டுட்டேன். ஏன் ஒருங்கி செய்யும்ண்டா பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். இல்லைன்னா நீங்கள் அதை தனியாக இந்த 3ஐயும் இப்படி எழுதி காட்டி வரணும். அப்படி ஒருங்கி செஞ்சால் எனக்கு என்ன சொல்ல முடியுமெண்டா இந்த ரெண்டு கோணமும் சமன். எது ஏடிஎஃப் என்ற கோணமும் ஏடிஇ என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும் முக்கோண ஒருங்கி செய்வின் படி. நான் என்ன சொல்ல போகிறேன்டா, ஆனால் இதில் எழுதுறதுக்கு இடமெல்லாம் போட்டு இங்கே வரேன்னா, ஆனால் இதுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது, சரியில்லை, இதில் எழுதுறேன்னா. ஆனால் இந்த ரெண்டு கோணம் இருக்குதானே, ஏடிஎஃப் என்ற கோணத்தையும் ஏடிஇ என்ற கோணத்தையும் கூட்டினா 180 பாகையும் பெறணும். ஏன், நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் என்ற அடிப்படையில் அது 180 பாகையும் பெறணும். ஆகவே இது ரெண்டு பேரும் சமனானாக்கள். ஒரு ஆளுக்கு பதிலாக நமக்கு எந்த கோணத்தை 92 காட்ட சொன்னது அப்படி ஒன்றும் இல்லை, செங்குத்தண்டு மட்டும்தான் காட்ட சொன்னது. ஸோ ஒரு ஆளுக்காக மற்றால பிரதிடுறேன். ஏடிஎஃப் ப்ளஸ் ஏடிஎஃப். இப்போ அவரும் ஏடிஎஃப்க்கு சமனால் தானே, ஏடிஎஃப் இல்லை 2 என்று போட்டிருக்கலாம். ஏ சகை அங்கே படத்தில் குறித்த மாதிரி 2 பேரும் சமன் தானே, 180. அப்போ 2 ஏடிஎஃப் 180 பாகை என்றால் ஒரு ஏடிஎஃப் 90 பாகை. எனக்கு ஏடிஎஃப் 90 பாகைன்றது தேவையில்லை, அது 90 பாகையாக இருந்தால் நமக்கு கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும். ஏடி செங்குத்தானது இஎஃப் ஆகும். அவ்வளோதான், நிறுவியாச்சு. கேத்திர கணித கேள்விக்கு புள்ளித்திட்டம் சொல்ல இல்லாத பிள்ளைகள். இப்போ நான் இதில் ஒரு போல பெரிய வரி எடுத்து நிறுவி இருக்கிறேன். சில பிள்ளைகள் இதை சிம்பிளாக சார்ட் அவுட் பண்ணிட்டு போகும். இது என்னுடைய பார்வை, இது உன்னுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குங்க. கேத்திர கணித கேள்விக்கு இதுதான் சரியானவே அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் என்னுடைய சிந்தனைக்கு இந்த கேள்வி இப்படி தான் போகுது. சில நேரம் உங்களோட சிந்தனை, நேற்றெல்லாம் ஒரு கேத்திர கணித கேள்வி பார்க்கும்போது நான் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை 11ஆம் ஆண்டு கேள்வி, நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றத்தை பயன்படுத்தி செஞ்சு கொண்டு போகிறேன். ஆனால் பிள்ளைகள் முக்கோண ஒருங்கி சேவை பயன்படுத்தி செய்யக்கூடாதா? செய்யலாம். ஏன்னா கேத்திர கணித கேள்வி இப்படி தான் செய்யணும்னு எந்த வரையறையும் இல்லை, ரூல்ஸின் படி செஞ்சால் சரி. இதில் கொஞ்சம் பெரிய லைன் வந்துட்டு இதை நாங்கள் உண்மையாக அதுலேயே எழுதியிருக்கலாம், இடம் கொஞ்சம் மட்டமட்டாக போச்சு. ரைட், ஓகே, விளங்குதாடா?